இப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃப்ளீட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்க்க போகிறது சென்டர் ஃப்ளீட்டு. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து சென்டர் ஃப்ளீட்டில் வந்து நம்ம வந்து ஒல்லியாக குட்டி குட்டியாக நிறைய வைக்க முடியும். இது வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ளீட்டு வந்து நம்ம பின் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி பின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளீட் 2 ஃப்ளீட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி லாஸ்ட்லேயே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒரு பின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளீட் பண்ண எல்லா இடத்தையுமே வந்து நம்ம வந்து அயன் பண்ணணும். கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணும்போது அந்த சைடில் வந்து எல்லா ஃப்ளீட் இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அயன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளீட் மேலே வந்து அயன் பண்ணணும் பர்ஃபெக்டாக. சென்டரில் உள்ளதை விட